பொதுக்காலம் 14ஆம் வாரம் திங்கள்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, 10 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்துவிட்டான். எனவே அங்கு இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊண்டியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக்கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையாராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10% உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 18 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் ஆடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப் போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார்.
அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் மனிதர்கள் மட்டில் கடவுளது அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது குறித்தும், அதே வேளையில் கடவுள் மட்டில் மனிதர்களது அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது குறித்தும் நமக்கு தெரிவிக்கிறது. முதலாவதாக மனிதர்கள் மட்டிலான கடவுளது அணுகுமுறை. ஈசாவுடன் பிரச்சனை ஏற்பட்டவுடன் யாக்கோபு தன் மாமா லாபானின் வீட்டிற்கு செல்கின்றார். போகின்ற வேளையில் கடவுள் அவருக்கு கனவில் தோன்றியதாக நாம் பார்க்கின்றோம். அக்கனவில் கடவுள் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அவருக்கு தருகின்றார். முக்கியமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் உறுதிப்படுத்துகின்றார். உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்தது நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கடவுள் சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். கடவுளின் இப்படிப்பட்ட உறுதியான தெளிவான வார்த்தைகள் மட்டில் யாக்கோபின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்து நாம் அடுத்து பார்க்கின்றோம். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் என்கின்றார் யாக்கோபு. அதாவது, கடவுள் நான் விரும்புவதையெல்லாம் செய்வாராயின் நான் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வேன் என்பது யாக்கோபின் மனநிலையாக இருக்கிறது. இது கடவுள் மட்டில் மனிதர்களின் நிலையற்ற தன்மையையும் நம்பிக்கையற்ற தன்மையையும் சுட்டிக்காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களை, பல வேளைகளில் மனிதர்களாகிய நம் மட்டிலான கடவுளின் அணுகுமுறை தெளிவான ஒன்றாக, உறுதியான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுள் மட்டிலான நமது அணுகுமுறையோ ஏனோதானோவென்ற உறுதியற்ற அணுகுமுறையாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட அணுகுமுறையை சரி செய்ய வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் மட்டில் கடவுளது அணுகுமுறை எவ்வாறு உறுதியானதாக தெளிவானதாக இருக்கிறதோ, அதே போல கடவுள் மட்டிலான மனிதர்களது அணுகுமுறையும் தெளிவானதாக, உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகிற்கு வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுவே முழுமையான உறவு வட்டத்தை உருவாக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்படிப்பட்ட அணுகுமுறையை உருவாக்கும் இணைப்பாளராக அவர் இருக்கிறார் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதாவது, இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையேயான உறவு வட்டம் தன்னிலே முழுமை பெறச் செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் மட்டில் கடவுளது அணுகுமுறை முழுமையானதாக, உறுதியானதாக இருப்பது போல, கடவுள் மட்டில் மனிதர்களது அணுகுமுறையும் முழுமையானதாக, உறுதியானதாக இருக்கிறது என்பதை தன் வாழ்க்கை வழியே அவர் வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட இணைப்பாளராக அவர் விளங்குகின்றார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு உருவகத்தை அப்படியே தன் வாழ்வில் அவர் மீண்டும் பயன்படுத்தினார். யாக்கோபு தன்னுடைய கனவில் நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டிருப்பதையும் அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதையும் பார்த்ததாக நாம் வாசிக்கின்றோம். இதே இயேசு நத்தனியேலிடம் பேசிய பொழுது வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதாக நாம் வாசிக்கின்றோம். யோவான் 1:51. இந்த நற்செய்தியில் கூட மனிதர்கள் சார்பாக கடவுளின் செயல்பாடு எவ்வாறு முழுமையானதாக இருந்தது என்பதை 2 புதுமைகள் வழியாக இயேசு வெளிப்படுத்துகின்றார். ஜெபம். இறைவா, எம் மட்டிலான உமது அன்பும் இரக்கமும் உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருப்பது போல உம் மட்டிலான எம் அன்பும் நம்பிக்கையும் உறுதியானவையாக இருக்க வரம்தாரும். ஆமேன்.